அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மே மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது வருடாந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி என்கிறது இந்த மே மாதம் நிகழ இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் இதுவரைக்கு ரிஷப மனையிலிருந்து எங்கே போகிறார்? இப்போ மிதுன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ? 14/5/2025. அதே போல் ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சியும் நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மே மாதம் 19/5/2025 அன்று ராகு பகவான் இதுவரை மீன மனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கும், கேது பகவான் இதுவரை கன்னி மனையிலிருந்து சிம்ம மனைக்கும் பெயர்ச்சியாகிறது. அதே போல் சூரிய பகவான் எங்கே மேசத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறார் அல்லவா, அவர் 14ஆம் தேதி அன்று ரிஷப மனைக்கு பெயர்ச்சியாகிறது. செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சமாக வீற்றிருக்க, சுக்கிர பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்க, புதன் பகவான் மீன மனையிலிருந்து மேசத்துக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ? வருகின்ற 7/5/2025. சனி பகவான் மீன மனையில் இருந்து இந்த மாதம் பலனை கொடுக்க போகிறது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாடு என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ ராசி அதிபதி பலம். சரி, அதே சமயத்தில் இந்த சூரியனுடைய பெயர்ச்சி 14ஆம் தேதி நடக்குது. அதாவது மே மாதம் 14ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 10ஆம் இடத்துக்கு ராசி அதிபதி போனாலும் அங்கே திக்பலத்தோட வலிமையாக தான் இருக்க போகிறார். அப்போது இந்த மாதம் மே மாதம் முழுவதும் உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறும். அப்போது நீங்கள் உங்கள் சுய கௌரவத்தை இழக்க மாட்டீர்கள். தன்னம்பிக்கைக்குரிய கிரகம் தான் அந்த சூரியன். இப்போ உச்ச பலமாக இருக்குது. அப்போ எதையும் பார்த்துக்கலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற துணிச்சல் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு இப்போது அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சிம்மராசி என்பர்கள். அஷ்டம சனி இருக்கும்போது ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுக்காது. யாருக்கு கொடுக்காது? யாருக்கு கொடுக்கும்? சந்திரன் யாருக்கு வீக்காக இருக்கிறதோ, சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதோ, அவர்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா மனம் மட்டும் பாதிக்கும். மனம் ஒரு தெளிவில்லாத தன்மையை கொடுக்கும். அதே சமயத்தில் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதிகளுடைய தசா, அதாவது அவர்களுடன் இணைந்து அல்லது அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது இந்த சிம்மராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை, தொழில், வேலை, வியாபாரம், குடும்பம், கடன், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறது தான் அமைப்பு. மற்றபடி மற்றவர்களுக்கு இந்த சந்திரன் வலுவாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது, சந்திரனோட குரு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வையில் ஒரு நல்ல தன்மையில் சந்திரன் இருக்கும் பொழுது ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. என்னதான் இருந்தாலும் அஷ்டம சனியாக இருக்கும்போது என்ன ஒரு திருப்தி இருக்காது, மனம் திருப்தி இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய அம்சம் என்பது இல்லை. தன ரீதியாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தனத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். லாபஸ்தானத்துக்கு போகிறார். 5க்குரியவன் 11ஆம் இடத்துக்கு. இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் தனத்துக்கு பிரச்சனை இல்லை. இந்த சிம்மராசி என்பவர்கள் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம். ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பார்க்குறார், அதாவது தனஸ்தானத்தை பார்க்குறார்.
அப்ப தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தனம் கையாளுகின்ற விஷயத்தில் சில குழப்பங்கள், சில தன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா மனம் பாதிக்கப்படக்கூடிய சிம்மராசி என்பர்கள், மனம் தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தை யாருக்காவது கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அதை எங்கேயாவது லாக் ஆகுது, அதை பணத்தை நினைச்சு ஒரு வருத்தம், அல்லது குடும்பத்தை நினைச்சு ஒரு வருத்தம், அல்லது எதையாவது பேசி விட்டுட்டு அதாவது வாக்கு விஷயத்தில் எதையாவது ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கஷ்டப்படுத்துவது. ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கின்ற காரணத்தால் அந்த விஷயத்தில் கவனம். ஸோ எந்த விஷயத்தில் கவனம் சிம்மராசி என்பர்கள்? நிச்சயமாக குடும்பம் விட்டு கொடுத்துத்தான் செல்லணும். ஏன்னா சனி எங்கே பார்க்கிறாரோ, சனி என்பது சிம்மராசி என்பவர்களுக்கு 6க்குரியவன். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை கொடுக்கக்கூடியவன் அந்த சனி. அந்த சனி பகவான் இப்போ 8ஆம் இடத்துல போய் அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு போகவே கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டாலே போதும். பாசிட்டிவ் எண்ணங்களை விதைத்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. 3ஆம் இடத்தை குரு பார்க்க போறார். முயற்சி ஸ்தானம் வலுவாக இருக்க போகிறது. தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக நார்மலாகவே சிம்மராசி என்பவர்கள் எதையும் பார்த்துக்கலாம் என்கின்ற உத்வேகத்துடைய ராசி அல்லவா. அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஷ்டம சனியே நடந்தாலும் சில விஷயங்களில் இக்கு வைத்து இது சரியா தவறா, இது நடந்தால் என்ன ஆகும், இப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு 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 கருத்துக்களை எடுத்துக்கொள்வது, குடும்பத்தோட கணவன் மனைவியோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்தாலே போதும். ஸோ 3ஆம் இடத்தை பார்க்கும்போது முயற்சி ஸ்தான் நல்லா இருக்கு. டிராவல் செய்யக்கூடிய தன்மைகள் நிறைய சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் டிராவலுங்கிறது இருக்கும். ஊரை விட்டு வெளியே செல்வது, நகருவது, நகருதல், நகரக்கூடிய அதாவது தம்முடைய இடத்தை விட்டு நகர்வது, வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ நகரக்கூடிய தன்மை. இதனால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்குமே ஒழிய பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. சுகஸ்தானம் இதுவரைக்கு 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டு சுகத்தை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே மாறப்போகுது. தாய் நன்றாக இருக்க போகிறது. தாய் சார்ந்த விஷயத்தில் அதாவது ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படக்கூடிய அமைப்பு தான். அதே சமயத்தில் இந்த 4ஆம் இடம் என்பது ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம், அதில் எந்த தப்பு இல்லை. ஆனால் வாகனம் ஓட்டும் போது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இடத்தை வாங்கினாலோ அல்லது நிலத்தை வாங்கினாலோ டாக்குமெண்ட் சரியாக இருக்கிறதா என்பதை நினைச்சு, அதாவது ஏன்னா டாக்குமெண்ட்டு காரகிரகமான புதன் போய் 8ல் உட்கார்ந்துருக்கார், ராகுவோடு சேர்ந்திருக்கார். ஸோ இந்த மே 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வரை ராகுவோடு புதன் இருக்கின்ற காரணத்தாலும், அல்லது அந்த புதனுடைய பயிற்சி நடக்குது. ராகு 8ல் இருக்கார். 8லிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். புதன் எப்போ வர்றார்? 7ஆம் தேதியே, மே 7ஆம் தேதி 9ஆம் இடத்து பாகியஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்போ என்ன டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் எதுவரைக்கும் கவனமாக இருக்கணும்னா மே 7ஆம் தேதி வரை இந்த சிம்மராசி என்பவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அதாவது டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எழுத்து சார்ந்த விஷயமாக இருந்தாலும், தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் இதில் கொஞ்சம் கவனம். எது வரைக்கும்? 7ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. தகவல் தொடர்பு துறையினால் லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, தகவல் தொடர்பு துறையின் மூலமாக தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசியோடு சேர்ந்து இருக்கார் அல்லவா. அப்போ சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கிறதுனால தகவல் தொடர்பு துறையில் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் நிச்சயமாக அமையப்பெறும். குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும். ஏன்னா 5ஆம் அதிபதி லாபஸ்தானத்துக்கு போகிறார். குழந்தைகள் லாபஸ்தானத்துக்கு போகுது. அப்போ குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா குழந்தைகள் நல்ல படிப்பாங்க. படிப்பதற்காக வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி குரு தான் 8ஆம் அதிபதியாகவும் இருக்கார். அப்போ குழந்தைகளுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிட்டும்.
இப்போ நெடுநாளாக படிக்க முடியல, இந்த கோர்ஸ் கிடைக்கல, வெளிநாட்டுக்கு போக முடியல, ஒரு பிஜி படிக்க முடியல. ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த சேஞ்சஸ் ஆகும். படிச்சிடலாம், போயிடலாம், வெற்றி பெறலாம், எக்ஸாம் எழுதலாம், ஜெயிக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதத்தை சொல்லலாம். கடன் விஷயத்தில் மட்டும் கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா 6க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்காரு. கடன் உண்டு, எதிர்ப்பு உண்டு, பகை உண்டு, இதெல்லாம் கவனமாக இருக்கணும். 6க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது 6, 8 காம்பினேஷன் வரும் பொழுதே நமக்கு ஒரு மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறிவிடும். நிறைய சிம்மராசி என்பர்கள் கால் சார்ந்த விஷயங்கள், கால் வலி, மூட்டு வலி, ஸோ இந்த மாதிரி வலிகள் கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக யாருக்கெல்லாம் சிம்மராசி என்பர்கள் சனி புத்தி நடக்கிறதோ, சனி புத்திநாதன் நடக்கும்போது நிச்சயமாக அந்த தன்மையை கொடுக்கும். கடன் விஷயத்தில், எதிர்ப்பு விஷயத்தில், வம்பு வழக்கு விஷயத்தில், கோர்ட்டு கேஸ் விஷயம், இதெல்லாம் போகவே கூடாது. யாருக்கெல்லாம் சனி புத்தி நடக்கிறதோ சிம்மராசி என்பர்கள் நிச்சயமாக போகக்கூடாது. கடனை வளர்க்கும், கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் போகணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும் இந்த சிம்மராசி என்பர்கள். அதுவும் குறிப்பாக சனி புத்தி நடக்குமேயானால் கண்டிப்பாக போகக்கூடாது. மற்ற புத்திகள் நல்ல புத்தி நடக்கும்போது பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்க போவது இல்லை. திருமணம் நடக்குமா? நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, அஷ்டம சனி வந்து விட்டது, நமக்கு திருமண பாக்கியம் கிடைக்குமா, அந்த திருமணத்தில் தடையேதும் உண்டா அப்படின்லாம் கேள்வி வரும். 7க்குரியவன் 8ல், தனக்கு 2ல் திடீர் திருமணம் நடக்கும். திருமணம் நடப்பதற்கு எந்த தடை இல்லை. குருவும் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். 7ஆம் இடத்தையே குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது திருமண வாய்ப்புகள், திருமண சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் சிம்மராசி என்பவர்கள் பயப்பட வேண்டிய, வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை. இந்த மாதம் சூரியன் பாக்கியஸ்தானத்திலும் 10ஆம் இடத்திலும் உட்கார போகிறார். தந்தையால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. தந்தையின் தொழிலை எடுத்து வருபவர்களுக்கு லாபம் உண்டு. அரசின் மூலமாக அனுகூலங்கள், அரசியல்வாதிகளுக்கு லாபங்கள், புதிய கௌரவ பதவிகள், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இடமாற்றங்கள், இதெல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான். அதனால் நீங்கள் சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் எழுச்சியை கொடுக்கக்கூடிய, நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய, திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாற்றத்தின் தொடக்கமாகவே இந்த மே மாதம் நிச்சயமாக அமையப்பெறும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார், இப்போ இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், என்ன படிப்பு படிக்கலாம், என்ன படிப்பு படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, என்ன கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இதுவரைக்கு திருமண தடை, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலம் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறவங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய தற்போது வசிக்கும் இடத்தை வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.